நான் 2 சிங்கிள் crochet போட்டு 3வது சிங்கிள் crochet போட்டு இந்த ரவுண்ட்ல ஃபுல்லா 6 சிங்கிள் crochet போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த எண்டிங் நூலை பிடிச்சி இழுத்தது இது போல ரவுண்டு சின்னதா வரும். முதல் போட்டிருக்கிற சிங்கிள் crochetல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் crochet வரணும். 6 சிங்கிள் crochet இருக்கு. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் crochet போட்டுட்டு வரும்பொழுது 12 சிங்கிள் crochet நமக்கு கிடைக்கணும். அதையும் நான் எப்படி போடுறேன் பாருங்க. எப்போ கீழே எப்படி ஃபர்ஸ்ட் லைன்ல யான் ஓவர் யான் அண்டர்ல போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான், அதாவது ரவுண்ட் ஷேப்ல இருந்து எப்படி போட்டுட்டு வரலான்றத பத்தி தான் சொல்றதுக்காக இது உங்களுக்கு போட்டு காட்டிட்டு இருக்கேன். எப்பவுமே முதல்ல போட்டுட்டு வர சிங்கிள் crochetல ஒரு ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவுண்டு சுத்திட்டு வரும்பொழுது எந்த ஸ்டிச்ல ஆரம்பிச்சோன்னு தெரியாது. அதுக்காக தான் ஸ்டிச் மார்க் இல்லைனாலும் இது போல வேஸ்ட் உள்ளன் வச்சு போடலாம். இப்போ 2 ஸ்டிச் போட்டு முடிச்சதும் 12 சிங்கிள் crochet கிடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஸ்டிச் மார்க்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்டு ஃபினிஷ் பண்ண பிறகு செயின் ஸ்டிச் போட்டதும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet போடணும். இந்த தேர்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடணும். யான் ஓவர் பண்ணியாச்சு, யான் அண்டர் போட்டு ஒரு சிங்கிள் crochet வந்தாச்சு. அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்ல போடணும். யான் ஓவர் எடுத்தாச்சு, யான் அண்டர்